உனக்கு உன்னை புரிய வைக்கணும். அப்போ நீ உன்னை புரிஞ்சிச்சுன்னா உன்னால் இன்பமாக இருக்குது தொட்டு இறங்கியே வர முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியாது. ஐயே அப்படி கீழே வந்து சும்மா அப்படி என்ன பண்ணிட்டு வரது போகலாம். கீழே வந்து தத்தரிச்சு திரும்ப போயிடலாம். சேரு ஒட்டாது. நல்ல பாம்புக்கு அழுக்கு ஒட்டுறதில்ல, பார்த்துக்கிறீங்களா? ஏன்? அது பளபளப்பு, அதோட இயல்புத்தன்மை. உன் நல்ல மனசுக்குள்ளே அழுக்கு ஒட்டாது, துன்பம் ஒட்டாது. உன் மனம் தெளிவாயிடணும். எப்போ தெளிவாகும்? நீ பிரம்மாண்டம், நீ ஒரு விசேஷம், உனக்காகவே படைச்சிருது. உன்ன மாதிரி ஒன்றக்கான நான் இந்த உலகத்தில். அப்போ கடவுள் உன்னை எவ்வளோ நேசிச்சிருக்குது. ஒரு முறைனா அதுக்காக நன்றி சொல்லு. தெரியலன்னா கூட நன்றி சொல்லு, தப்பு கிடையாது. ஆனால் உன் நன்றியெல்லாம் புணிக்கிறானுங்க. தேங்காய் கொடு, பழம் கொடு, பூஜை பண்ணு, வேலை சுற்றி வா, கோயிலை சுற்றி வா, இல்லை அதை பண்ணு, அர்ச்சனை பண்ணு, விரதம் இரு. நன்றி உணர்வு தான் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டானுங்க, அதை அவனுங்க பிடிக்கினானுங்க. அப்படி இல்லை. நிஜ மனிதனை சந்தி, நிஜமாக புரிந்தன ஒருத்தனை சந்திச்சுட்டா பண்ணு, புரிஞ்சுக்கோ. எல்லா கட்டியும் பரவாயில்ல, அவனெல்லாம் சந்திக்கலனா பரவாயில்ல, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை தேடா கட்டியும் பரவாயில்ல, அமையினாலும் உனக்கு பரவாயில்ல. ஆனால் உனக்கு நீ நேர்மையாக இருந்த நேரு. ஒரு நாள் உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் உனக்கு வரலாம், கிடைப்பான். கிடைக்காமலாம் என்னெல்லாம் பார்க்காமலாம் உன்னால் இருக்க முடியாது. என்ன உனக்கு விளம்பரம் பத்துது கடவுள். நீ விளம்பரங்களை தேடினே இருக்காத, தானாக உன் காதில் வந்து விழும். விழுந்த பிறகு மிஸ் பண்ணாது. யார் தப்பு? கொக்கு மாதிரி இரு, கொக்கு மாதிரி இரு. என்ன ஆகும்? நீ எங்கே போய் மாட்டிக்கிறியே? எவனா ஒருத்தங்கிட்ட எவனா பொண்ணாங்க, அவர் தான் விசேஷம். நான் மட்டன் சொன்னேன், நீ ஏன் வெறுப்பா அவரை? இல்லை தாலி கட்டி சாதனை விட்டு போயிட்டா ஒத்திப்பியா? அவனை மகான்னு சொல்லி திருவியாடா? திருவாசம் குத்தாரம் படிக்கலையா, அதனால் விட்டு விட்டாரன். என்ன கதையாகுது? திருவாசம் படிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கினேன். ஒரு பொம்பளை எதுல கல்யாணம் பண்ணிக்கினேன்? புக்கை குத்து படிக்கிறதுக்கா? கதை சொல்றது ஒரு நியாயமா சொல்லணுமா இல்லையா? உனக்கு புரிஞ்சுதா கேட்டுன்னு இரு. அது உன் தப்பு, ஏன் தப்பா? அது உன் தப்பு, ஏன் தப்பா? ஒருத்தன் கல்யாணமே பண்ணி மாட்டான், கடவுள் காமத்துலேருந்து கடவுள் வரைக்கும்னுவான். அப்போ கல்யாணம் பண்ணி நீங்கள் புள்ள பெற்றுன்னு அப்பா அம்மாவோட போய்க்கிறீங்க, அவனும் ஒரு அப்பா அம்மாவோட இருக்கிறான். யாரா தப்புன்னு சொன்னான் அவனை? உனக்கு தெரியலன்னா நான் தான் சொல்லணும். தம்பி இப்படி ஒரு பார்வை இருக்குது, பார்த்தாலும் கேள. செத்துட்டானே, யார்கிட்ட போய்? ஒருத்தன் கேமரா வச்சு காமிச்சிட்டான்ல, வேலைக்கு ஆகாது உஸ்ஸு, ஆனால் கூட இது மாதிரி பண்ணுகிறாரு புஷ்ஷுன்னு போட்டானுங்களா இல்லையா? வேலைக்கு ஆகாது உஷம் ஏதோ ஒன்று பண்ணுக்குது புஷ்ஷுன்னு வந்து காமிச்சாங்களா இல்லையா? ஏன்டா இருக்கும்போது தானே சொல்லி தெரியுறேன். நான் ஓடிட்டா சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணு, நீ தான் உஷாராயிடு. செகண்ட் ஹேண்டே பார்த்துக்கிறான் 2 வாட்டியும். பெருசாக லிங்கம் அடிச்சுட்டு உலகத்துக்காக அப்படியே பிராண பிரச்சனை பண்ணி கடவுள் உள்ள போட்டார். எப்படா போவார்? உன் பொண்டாட்டி சாவடித்துக்கு இது ஒரு தந்திரமா? கடவுள் பேர் இல்லையா? அசிங்கமாகவே தெரியலையா உங்களுக்கு? இதெல்லாம் மனுஷங்க தானே நீங்களான்னு கேட்குறேன் நான்.